எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் 2 இலக்கணம் வினை முற்று. வினை என்றால் ஒரு செயலை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இப்போ நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? எழுதுகிறான், படிக்கிறாள், ஆடுகின்றாள், ஓடுகின்றனர், விளையாடுகின்றனர் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செயலை குறிப்பது தான் வினைச்சொல். இந்த சொல் முற்று பெற்று இருந்தால் அது வினை முற்று. இதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். நம்ம படம் மூலிமா பார்த்தோம் இல்லைங்களா? வினை முற்று அப்படின்னா செயலை வினை என்று குறிப்பர். படித்தான், ஆடுகின்றாள், ஓடுகின்றான், விளையாடுகிறான் ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள். இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். வினை முற்றுல மலர்விழி எழுதினால் கண்ணகி பாடுகிறாள். இச்சொற்களை ரொம்ப நல்லா கவனிங்க. எழுதினால் பாடுகிறாள் அப்படிங்கிற சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது வினை முற்றுன்னு சொல்லுவோம். வினை முற்று 5 பால் 3 காலம் மூவிடம் ஆகிய அனைத்திலும் வரும். 5 பால் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என 5 பால். 3 காலம் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என 3 காலங்களில் வரும். மூவிடம் தன்மை, முன்னிலை, படர்க்கை. இவ்வாறு 5 பால் 3 காலம் 3 இடம் ஆகிய அனைத்திலும் வினைமுற்று வரும். இந்த வினைமுற்றை இரு வகைப்படுத்துகிறாங்க. தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. இது போக ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று என பிற வகை வினைமுற்றுகளும் தமிழில் இருக்கு. தெரிநிலை வினைமுற்றுல எடுத்துக்காட்டு பார்க்கலாம். எழுதினால். இந்த எழுதினால் அப்படிங்கிற சொல்லல செய்பவர் யாரு? மாணவி. செயல் எழுதுதல், செய்பொருள் கட்டுரை எழுதிட்டு இருக்காங்க. கருவி தாளும் எழுதுகோலும் தேவை. காலம் என்னது? இறந்த காலம். எழுதினால் அப்படிங்கிறது இறந்த காலம். நிலம் பள்ளி. ஒரு செயல் நடைபெறுவதற்கு இந்த 6மே முதன்மையானதாக வரும். இப்படி இந்த 6மே வெளிப்படுமாறு வருவது தான் தெரிநிலை வினைமுற்றுன்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு தெரிநிலை வினை. தெரிநிலை வினைமுற்றுல எடுத்துக்காட்டு பார்த்தோம் இல்லையா? எழுதினால் அப்படின்னா அது யாரு? ஆனா ஆண்பாலா பெண்பால் அப்படின்னு கேட்டால் பெண்பால். மாணவி எழுதினால் அப்படிங்கிறது. எழுதினான் வந்திருந்தால் அது மாணவனாக இருக்கும். ஸோ செய்பவரை நமக்கு வெளிப்படுமாறு தெரிகிறது. அடுத்து கருவி. அவன் எழுதுறதுக்கு எந்த கருவியை பயன்படுத்தினா? பேப்பர் வேணும், பென்சில் வேணும். ஸோ தாளும் எழுதுகோலும். சரி. நிலம். அவள் எந்த இடத்துல உட்காந்து எழுதினா? ஸ்கூல் எழுதினாலா, வீட்டில் எழுதினாலா, கோயில் எழுதினாலா அப்படிங்கும்போது அப்போ நிலம் அப்படிங்கும்போது பள்ளி. காலம். காலம் என்ன தெரியுது? எழுதினால் அப்படிங்கிறது இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? இறந்த காலம். முடிஞ்சு போச்சு. எழுதினால் அவள் எழுதிட்டா. அப்போ செய்பொருள். அவள் என்னத்தை எழுதினா அப்படின்னா அவள் கட்டுரை எழுதினாலா, கடிதம் எழுதினாலா, இல்லை வேறு ஏதாவது எழுதினாலா, உரைநடை எழுதினாலா, செய்யுள் எழுதினாலா, ஆங்கிலம் எழுதினாலா, ஏதோ ஒன்று செய்பொருள். அவள் என்ன செஞ்சா அப்படிங்கிறது கட்டுரை. செயல். என்ன செயல் செஞ்சா? எழுதுதல் அப்படிங்கிற அந்த செயலை செஞ்சா. ஸோ இந்த மாதிரி 6மே வெளிப்படுமாறு அமைவது தான் தெரிநிலை வினைமுற்று. செய்பவர் யாரு, கருவி என்ன, நிலம், காலம், செய்பொருள், செயல். இந்த 6ம் வெளிப்படுமாறு அமைவது தான் தெரிநிலை வினைமுற்றுன்னு சொல்லுவோம். அடுத்து குறிப்பு வினைமுற்று. இந்த குறிப்பு வினைமுற்றுல பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை மட்டும் அடிப்படையாக கொண்டு வரும். ஆனால் காலத்தை காட்டவே காட்டாது. இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா அப்படின்னு அந்த காலம் தெரியாது. செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. எடுத்துக்காட்டு பாருங்க. பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னன். பொன்னன் அப்படின்னா பொன் என்றால் தங்க நகைக்கூடிய சொல்லக்கூடியதை சொல்லுவோம். அதனால் அது பொருளை குறித்து வருகிறது. இடம் பாருங்க. தென்னாட்டார், தென்னாடு. அப்போ இடத்தை குறித்த மாதிரி வருகிறது. அடுத்து காலம். ஆதிரையான். ஆதிரையான் அப்படின்னா நம்ம சிவனையும் சொல்லுவோம். திருவாதிரை நாள் கொண்டாடுவோம் இல்லையா? அப்போ திருவாதிரை அப்படிங்கிறது ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதனால் ஆதிரையான்ங்கிறது காலம். சினைன்னு எடுத்துட்டிங்கன்னா கண்ணன். கண்ணன் அப்படிங்கிறதுல கண் அப்படிங்கிறது ஒரு உறுப்பை குறிக்கக்கூடியது. உறுப்பை குறிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சினைன்னு சொல்லுவோம். மரத்தில் இருக்கக்கூடிய வேர், பூக்கள், காய், இலை இதெல்லாமே உறுப்புன்னு சொல்லுவோம். விலங்கு எடுத்துட்டோம்னா அதோடைய கொம்பு, வால் இதெல்லாமே உறுப்புன்னு சொல்லுவோம். நமக்கும் கண், வாயு, மூக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உறுப்பு. இது சினைன்னு சொல்லுவோம். அடுத்து பண்பு. பண்பு என்றால் குணம். அந்த குணத்தை அப்படிங்கும்போது இவன் கரியன், இவன் நல்லவன், இவன் கோமக்காரன் அப்படிங்கும்போது குணத்தை குறித்து வரும். நிறம், சுவை, அடுத்து பார்த்திங்கன்னா குணம், அப்புறம் வடிவம், இது எல்லாத்தையும் குறித்து வர்றது பண்புன்னு சொல்லுவோம்.
அடுத்து தொழில் எழுத்தன். இவர் ஒரு எழுத்தாளர் அப்படின்னா எழுத்தன்னு சொல்லுவோம். இவர் ஒரு பேச்சாளர் அப்படின்னா இவர் ஒரு பேச்சாளர்னு சொல்லுவோம் இல்லையா. அவர் எந்த தொழில் செய்கிறாரோ அதோட பேரே அவருக்கு இருக்கும் இல்லையா. இவர் ஓவியம் நல்லா வரைவார், அந்த தொழில் செய்கிறார் அப்படின்னா ஓவியர் வராருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஆசிரியர் வராருன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இது தொழில். அப்போ இந்த மாதிரி 6ஐயும் அடிப்படையாக கொண்டு வரும். ஏதாவது ஒன்றை மட்டும்தான் காட்டும், காலத்தை கண்டிப்பாக காட்டவே காட்டாது. இதில் தெரியுதா ஏதாவது இறந்த காலம்? எழுத்தர் அப்படின்னா இவர் அப்போ எழுத்தராக இருந்தார், இப்போ எழுத்தராக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது புரியுதா? கிடையாது. இல்லை நாளைக்கு அவர் எழுத்தாளராக மாறுவாருன்னு சொல்கிறோமா? கிடையாது. எழுத்தர் அப்படிங்கிறது நிரந்தரமான ஒரு சொல், காலத்தை காட்டவே இல்லை. அதனால் தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுகள் அன்றி ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று என பிற வகை வினைமுற்றுகளும் இருக்குது. அதையும் பார்க்கலாம். ஏவல் வினைமுற்று. பாடம் படி. கடைக்கு போயிட்டு வா. இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும். இது பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை ஆகிய இரு வகைகளிலும் வரும். இப்போ ஒருமை எடுத்துக்கிட்டா எழுது படி அப்படிங்கும்போது ஒருத்தரை மட்டும் சொல்கிறோம், இது ஒருமை. எழுதுமீன் அப்படிங்கிறது பன்மை, இது செய்யுள் வழக்கில் இருக்குது. இக்கால வழக்கு எழுதுங்கள் படியுங்கள் அப்படிங்கும்போது பலரை குறித்து வரதுனால இது பன்மை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வியங்கோல் வினைமுற்று. இந்த வியங்கோல் வினைமுற்று 4 பொருள்களில் வரும். வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் அப்படிங்கிற பொருளில் வரும். கா, இய, இயர், அல் அப்படின்னு முடியும். அதாவது விகுதி இந்த மாதிரி எழுத்துக்களில் முடியும். இப்போ வாழ்த்துதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் புகழ் வாழ்க, உங்கள் குலம் வாழ்க, உங்கள் வீரம் ஓங்குக அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துதல் பொருளில் வரும். அடுத்து வைதல்னா ஒழிக அழிக அப்படின்னு சொல்லி வைதல் திட்டுற மாதிரி வருது. அடுத்து வேண்டல், வாங்க சாப்பிடுங்க உட்காருங்க அப்படின்னு பண்பாக நம்ம என்ன பணிவாக வேண்டி கேட்டுக்கிறோம். அதனால் இது வேண்டல் வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவோம். அடுத்து கற்க, நிற்க அப்படின்னு வரக்கூடியது பார்த்திங்கன்னா விதித்தல் பொருளில் வரும். இப்போது இந்த எல்லா எழுத்துக்களையும் கவனிங்க. கா அப்படிங்கிற எழுத்துல தான் முடிவடைகிறது. ஸோ இந்த மாதிரி கால முடிகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. கா, இயர், இய அப்படின்னு எல்லாமே முடியணும். வாழ்க, வாழிய, வாழியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முடியும். இது வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று 4 பொருளில் வரும்னு பார்த்தோம். அது எவ்வாறு வரும்னு பார்த்தீங்கன்னா இரு திணைகளையும் சார்ந்து வரும். அதாவது உயர்திணை, அக்ரிணை 2 பொருளையும் வரும். 5 பால், 5 பால் ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். 3 இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை இதெல்லாமே காட்டும். இதன் விகுதிகள் எப்படி இருக்கும்? கா, இய, இயர், அல் அப்படின்னு சொல்லி வரும்னு பார்த்தோம். இப்போது இந்த ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஏவல் வினைமுற்று அப்படின்னா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவோம். அது முன்னிலையில் மட்டும்தான் சொல்லுவோம். டேய் எந்திரிச்சு படி, எழுது, சாப்பிடு, ஒழுங்காக சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏவல் வினைமுற்றில் முன்னிலையில் வரும். ஆனால் வியங்கோல் வினைமுற்றில் இரு திணையில் வரும். அதாவது உயர்திணையும் சொல்லுவோம், அக்ரிணையும் சொல்லுவோம். மரம் நல்லா வளரணும்ப்பா, நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லுவோம். ஐம்பால் ஆண்பாலையும் குறிக்கும், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால் எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். மூவிடங்களுக்கும் வரும். தன்மை, நான் நல்லா வாழணும், வாழ்கன்னு நம்மளையும் சொல்லுவோம், முன்னாடிகளையும் சொல்லுவோம். அதே மாதிரி படர்க்கை, இங்கே இல்லாதவர்களை சொல்கிறது படர்க்கை. அப்போ அவங்களையும் நம்ம வாழ்க ஒளிகன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு ஏவல் வினைமுற்றில். நீ எழுந்து படி அப்படின்னா ஒருத்தரை மட்டும் சொல்லுவோம். எல்லாரும் படிங்க அப்படிங்கும்போது அது பன்மையில் வரும். அப்போ ஒருமை பன்மைன்னு 2 வேறுபாடுமே ஏவல் வினைமுற்றில் இருக்குது. ஆனால் வியங்கோல் வினைமுற்றில் ஒருமை பன்மை அப்படிங்கிற வேறுபாடு இருக்காது. சரிங்களா? உங்கள் புகழ் வாழ்க அப்படின்னா ஒருத்தரை சொல்கிறீங்களா இல்லை எல்லாத்தையும் சொல்கிறீங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் வேறுபாடு அதில் இல்லை. அடுத்து கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும் ஏவல் வினைமுற்றில். படி, எழுது அப்படின்னு நம்ம ஒரு கட்டளை போடுற மாதிரி வரும். ஆனால் வியங்கோல் வினைமுற்றில் என்ன வரும்னு சொல்லி பார்த்தோம். 4 பொருளில் வரும்னு பார்த்தோமா. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் இந்த 4 பொருளையும் உணர்த்துற மாதிரி வரும். அடுத்து ஏவல் வினைமுற்றில் விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். படி அப்படின்னு தான் வரும். ஆனால் படியுங்கள் அப்படின்னு அந்த விகுதி எழுத்து பெறாமல் வரும். ஆனால் வியங்கோல் வினைமுற்றில் விகுதி பெற்று மட்டும்தான் வரும். வாழ்க, ஒளிக, சாப்பிடுங்க அப்படின்னு அந்த விகுதி கடைசி எழுத முழுமையாக வந்து தான் முடியும். இந்த மாதிரி ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடை நல்லா படிச்சுக்குங்க. நன்றி மாணவர்களே, வணக்கம்.